அவர்கள் இணையாக ஏற்படுத்திக் கொள்வது தன்னுடைய வலிமையை வாய்ப்புகளையும் பிரகாசப்படுத்திக் கொள்ள ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஆமாம், ஏன்னா இவங்க நினைப்பாங்க பல தொழில் பண்ணணும், பல பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறச்ச அதே மாதிரி துணையை நினைக்கும் போது அவங்களுக்கு அமையாது. இவங்களுடைய அமைப்புகள் வேறு எந்த பெண்மணி கிட்ட இருக்குதோ, இந்த மாதிரி விஷயங்கள் யார் இருக்காங்களோ அவங்களோட பார்ட்னராக சேர்த்து கொள்வார்கள். அது லைஃப் பார்ட்னர்னும் சொல்ல முடியாது, பிஸ்னஸ் பார்ட்னர்னும் சொல்ல முடியாது. ஏன்னா மகரத்தான் அந்த மாதிரி ஒரு ரகசியமானவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்குண்டான சூழலை இணைத்து கொள்வான் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இதை நீங்க போய் தவறான உறவுன்னு பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஒரு பேக் போனா இருக்கிறதுக்கு உண்டான துணையை அவன் தேர்ந்தெடுப்பான். ஆனா மனைவியை தாண்டிய துணை அவன் கண்டிப்பாக இருந்தே ஆகும். அது அவனுடைய வெற்றி வாய்ப்புக்கு உண்டான துணையாக ஏற்படுத்தி கொள்ளும். இங்கதான் அவனுடைய ரகசியம் பொண்ணு கிடக்கும். இவன் ஏமாளியும் அல்ல, ஏமாறவும் மாட்டான். இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பிற இடத்த விட்டும் கொடுத்துட மாட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட மாட்டாங்க. பட் இவர்களுடைய போகக்கூடிய இடத்தையும் இவர்கள் உருவாக்குவார்கள். அப்ப தனக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருவருக்கும் கிடைக்கணும், நாமளும் அதில் வளமையாக வேண்டும் என்ற எண்ணம் மகர ராசிக்கு இருக்கும். இவங்களை கேட்டா அதுக்கு ஒரு தத்துவமே சொல்லுவாங்க. நீங்க உடனே கேட்டு பாருங்க, என்னப்பா நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்கிறா, நீ இன்னொரு இடத்த போயிட்டு எல்லாத்தையும் சம்பாதிக்கிற போற வர அங்கே கொடுக்குறேன்னா, இல்லை நான் என்னுடைய பிஸ்னஸ் விஷயமா போறேன், என்னுடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக அங்கே என்னுடைய தகுதிக்கு மீறிய திறமைகள் இருக்குது, அந்த திறமையை நான் வெளிப்படுத்துறேன், அவங்க ஒரு நிறுவனம் வைக்கிறேன், அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர் பண்றேன். அப்ப இத்தனை கலவைகள் அதுக்குள்ள அடங்கும். நீங்க வேணா பாருங்க, இதான் நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த உறவு என்பது அதற்கு ஒரு தர்மவானாக இருக்கும், அதுக்கு ஒரு தர்மமே இருக்கும். அந்த உறவு நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. இது மாற்று கருத்து கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு மகர ராசியில ஒரு ஆண் இருக்கிறா பெண் இருக்கிறா அப்படின்னா அந்த மகர ராசிக்கு உண்டான கடினமான காலங்களை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதான் மெயின் பாயிண்ட். ஆரம்ப காலத்தில் கடினமான காலங்கள் வரும், நிறைய இழப்புகள் வரும், சொத்து இழப்புகள் வரும், நிறைய அவமானங்கள் வரும், அசிங்கங்கள் வரும். இதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த மனைவியாகப்பட்டவள் கணவனாகப்பட்டவள் தனக்கு ஏற்பட்டது போல் உணர்ந்து இவர்களிடம் அதை சரிபாதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.